ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கார்த்திகை தீபம் சீரியல் எபிசோட்ல ரேவதி கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் தரமான கேள்வியா சாமுண்டீஸ்வரிக்கு அமைஞ்சது. சாமுண்டீஸ்வரியால எந்த பதிலுமே சொல்ல முடியாத நிலைமையில நிக்கிறாங்க. அந்த எபிசோடு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சாமுண்டீஸ்வரி கிட்ட ரேவதி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுல அவங்க கேட்ட கேள்வி ஒண்ணு, நான் இங்க என் மாமாவோட இருக்கணும், இல்ல என் மாமா கட்டி வச்ச வீட்டுல இருக்கணும், ரெண்டுத்துல ஒண்ணு நடக்கணும் அப்படின்றாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி அவெல்லாம் இங்க இருக்க கூடாது, அவன் இங்க இருக்கலாம் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்றாங்க. எனக்கு என் மாமா தான் முக்கியம், மாமா இருக்கிற இடத்துல தான் நான் இருக்க போறேன், இந்த வீட்டை விட்டு நான் போறது உறுதி, நீங்க எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி பளிச்சுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்றாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி அவன் என்ன உனக்கு அப்படி பண்ணிட்டான், அவன் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணா தெரியுமா அப்படின்றாங்க. நீங்க பண்ணதை விட அவர் எதுவும் பண்ணல, நம்ம ரெண்டு குடும்பமும் சேர்றதுக்காக தான் அவர் அவ்வளோ பண்ணாரு. ஆனா அவரை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவர் மேல எவ்வளவு பெரிய பழிய போறீங்க, நான் மறந்துட்டேன்னு சொல்லி என்னை விட்டு தள்ளி வச்சிருக்கீங்க, என்னை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கீங்க, இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி மேல கேட்டு அடிக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. சாமுண்டீஸ்வரியால எந்த பதிலும் சொல்ல முடியல. நான் இப்பவே இந்த வீட்டு விட்டு போறேன், இனிமே நான் இங்க உங்க கூட இருக்க மாட்டேன், என் மாமா இருக்கிற வீட்டிலே போயிட்டு நான் அவர் கூட வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரூம்ல அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ராஜராஜன், ரோகிணி, சுவாதி, மயில் இப்படின்னு எல்லாருமே அவங்க ரூமுக்கு வந்து என்னமாச்சு, இப்போ உனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு ராஜராஜன் கேட்கிறாரு. உடனே ரேவதி, அப்பா எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு, ஒரு விஷயம் கூட இப்போ எனக்கு தெரியாம இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காருன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு, இனிமே நான் இங்க இருக்கிறது நல்லது இல்லப்பா, நான் அவர் கூட வாழத்தான் நல்லது அப்படின்றாங்க. உடனே ராஜராஜன், இப்பதாமா நீ கரெக்டான முடிவு எடுத்திருக்க, மாப்பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு எனக்கு தெரியும், ஆனா எங்களால நான் சொல்ல முடியாத இடத்துல இருந்தோமா, அதனாலதான் எங்களால பேச முடியல அப்படின்றாங்க. பரவாயில்லப்பா, நான் இனிமே அவர் கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சுவாதியை பார்த்து, சுவாதி நீ இங்க தான் இருக்கணும், நீ இங்க இருந்து பார்த்துக்கோ, நான் அவர் கூட போறேன், நீ என்ன நினைச்சு ஃபீல் பண்ணாத அப்படின்றாங்க. அதுக்கு உடனே சுவாதி, இல்லக்கா எனக்கும் மாமாவை ரொம்பவே பிடிக்கும்க்கா, அவர் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாருக்கா, நீ அவர் கூட தாங்க இருக்கணும், இதை தான் நான் அப்பையிலேருந்து சொல்ல ட்ரை பண்ணேன், இப்போதான் அதுக்கான நேரம் வந்திருக்கு, நீ அவர் கூட இருக்கா, நீ அவர் கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்றாங்க. உடனே ரோகிணி, மயிலும் நீ கிளம்பு அப்படின்றாங்க. பேகை எடுத்துட்டு கீழே வராங்க. சாமுண்டீஸ்வரி கன்னை வச்சுட்டு நிற்கிறாங்க. அடுத்த சீன் தான் மொரட்டு சீனாக இருந்தது.